வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற அந்த ஹாரர் படம் தான் லாங் லெக்ஸ். இந்த படத்துடைய ப்ரீமியர் சில நாட்களுக்கு முன்னாடியே சத்தியம்ல நடந்தது. பிவிஆர் தான் இந்த படத்தையும் இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கிறதுனால அவங்களும் ஸ்டோரி கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் சேர்ந்து இந்த படத்துடைய ப்ரீமியரை ஜானர் கான் பிளாக் டிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு தீம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையும் இதை பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. இங்கே இன்ஸ்டாகிராமில் கியூரியஸர் ஆதித்யன் ஒரு நண்பரோட சேர்ந்து இதை அவங்க பண்ணியிருக்காங்க. வெஸ்ட்ல இருக்கிற அளவுக்கு இங்கே இன்னும் இந்த நர்ட் கல்ச்சர்ன்ற ஒரு விஷயம் தனியாக ஒன்று ரெகனைஸ் பண்ணப்படலை, அக்னாலேஜ் பண்ணப்படலை. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோஷியல் மீடியானால லைக் மைண்டட் மக்கள், நீஷ் ஆடியன்ஸ்லாம் ஒரு கம்யூனிட்டியாக இப்படி ஒன்று கூடுறாங்க. அது நல்ல விஷயமா தான் தெரியுது. அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸும் இந்த ஈவெண்ட்டில் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு சூழலில் பார்க்கப்பட்ட இந்த ஹாரர் ஃபிலிம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாங் லெக்ஸ். FBI ஏஜென்ட் லீ ஹார்க்கர் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ரொம்ப சரியாக சில விஷயங்களை கணிக்கிறாங்க. இவ்வளவு துல்லியமாக சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சுப்பீரியர்ஸ் நினைக்கிறாங்க. பட் ஆடியன்ஸுக்கு இது அவங்களுக்கு ஒரு அமானுஷ்யமான சக்திங்கிற மாதிரி தான் இம்ப்ளை பண்ணப்படுது. ஸோ ரொம்ப காலமாக பெண்டிங்கில் இருக்கிற ஒரு கேஸை லீ ஹார்க்கர் கிட்ட தராங்க. பல வருஷங்களாக ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் மரணங்கள் நடந்துட்டு வருது. ஒரு ஃபேமிலி, அதில் அப்பா கேரக்டருக்கு ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி பிடிச்சி தன்னுடைய குழந்தைகளையும் ஒய்ஃபையும் அவர் கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாரு. இதே மாதிரி நிறைய ஃபேமிலிஸ்லாம் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இதே மாதிரியான சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த கேஸை விசாரிக்கிற லீ ஹார்க்கர் இதுக்கான காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த காரணம் என்ன, அந்த காரணத்துக்கும் லீ ஹார்க்கருக்கும் ஒரு வகையில் இருக்கிற சம்பந்தம் என்ன, இதெல்லாம் தான் லாங் லெக்ஸ். ஸ்க்ரீம் குயின் மைக்கா மன்ரோ தான் லீ ஹார்க்கர். பட் இந்த படத்தில் அவங்க எங்கேயுமே ஸ்க்ரீம் பண்ணதா தெரியல. அஃப்கோர்ஸ் இப்படி ஒரு பட்டம் வரதுக்கும் ஸ்க்ரீமுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஸ்டில் சொல்கிறேன். அண்ட் படம் முழுக்க ஒரு டிஸ்டர்ப்டான கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. கன்வின்சிங்காகவும் இருக்குது. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட நிக்கலஸ் கேஜோடைய கேரக்டர் படத்தில் வெகு சில நிமிஷங்கள் மட்டுமே வருது. அவரே இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு சீனில் அவரோட ஒரு தன்னுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத காட்டுறாரு. பட் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக, இந்த ஒரு சீனுக்காக அவர் எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியும் வராமல் இல்லை. மைக்காவோட அம்மாவா அலிஷியா விட், சீனியர் ஆஃபீஸராக வர பிளேர் அண்டர்வுட்னு எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு நல்ல ஃப்ளேவரோட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங்கும் சேரும்போது அந்த படம் கண்டிப்பாக செம்ம மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறும். ஆனால் அது மட்டும் இந்த லாங் லெக்ஸில் எங்கேயுமே நடக்கவே இல்லை. வழக்கமாக ஸ்லோபர்ன் நரேஷனாக இருந்தாலுமே கூட அதில் சில ஸ்ட்ரெச்சஸோ இல்லை டுவர்ட்ஸ் என்ன கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் அதிரடியாக கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக வரும். ஆனால் அப்படிலாம் ஒரு பெரிய ரிவீல் இல்லாத ஜோடியாக் மாதிரியான படங்களில் கூட மரண ஸ்லோவாக போனாலும் எங்கேயுமே நம்மளுடைய கவனம் செதறாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை கொண்டு போயிருப்பார் இயக்குனர் டேவிட் ஃபின்ச்சர். இங்கேயும் அதே மாதிரி ஸ்லோ பர்ன் நரேஷன் தான். ஆனால் 4 டப்பா காமிக் ஸ்ட்ரிப்ல வர அந்த 2 டயலாக வச்சு 1 மணி நேரம் படத்தை நகர்த்துறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, என்கேஜிங்காகவும் இல்லை. எவ்வளோ நேரம் தான் நம்ம அந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸே கவனிச்சிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்கு ஓகே, மூடு என்னன்றதை மூட் செட் பண்ணுறாங்க, அந்த வேர்ல்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் படம் முழுக்கவே நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியோ செம்மன்னு சொல்கிற மாதிரியோ ஒரு மொமெண்ட், ஒரு சீன் இல்லைங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்துச்சு. மொத்த ஃபோக்கஸும் இந்த மூடை செட் பண்ணுறதுக்கு, இந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். லாஸ்ட் ஆக்ட்ல கொஞ்சம் படத்தை சுவாரஸ்யப்படுத்த ட்ரை பண்றாங்க. பட் பை த டைம் அந்த ரிவீலோ தொடர்ந்து வர சில காட்சிகளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. திடீர்னு அம்மா சென்டிமெண்ட்லாம் வேற கொண்டு வந்து ரொம்ப வியர்டாவே ஃபீல் ஆச்சு. பை த டைம் நம்ம டயர்ட் ஆயிடுறோம். ஆனால் அந்த அம்மா பொண்ணு பாண்டிங் அவங்க முதல்லயே ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலங்கிறதுனால அதுங்க கடைசியிலையும் ஒர்க் ஆகல. மொத்தத்தில் இந்த லாங் லெக்ஸ் சிறப்பாக எடுக்கப்பட்ட பட் ரொம்ப சுமாராக எழுதப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு ஆங்கில திரைப்படம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. நான் பார்த்த ஸ்கிரீனிங்ல சப்டைட்டில்ஸ் இல்லை. அண்ட் படத்துக்கு அவங்களே அடம் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அது மைண்ட்ல இருக்கட்டும்.